வணக்கம் நண்பர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு காவல்துறை பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயா தயவு செஞ்சு நீயாவது கொஞ்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை உடைச்சி காட்டு, 1 கோடி புண்ணியம் உனக்கு தரோம், புண்ணியம் ஒன்று சேர்ந்து சேரும், அது இல்லாமல் உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் கூட நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் நினைக்கிறது தான் அதற்கு காரணம். ஏன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்காது, அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பமும் நினைச்சிருந்தாங்க. அதையும் மீறி இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரத்தை போல சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஒவ்வொருத்தராக கட்சியை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விழாவில் கலந்து கொள்ளாததுனால அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய வீட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் அவராவது கட்சி உடைக்க மாட்டாரா அப்படிங்கிற காரணம் தான் அதற்கு காரணம். இந்த விழா அத்திக்கடவு, அவிநாசி அத்திக்கடவு திட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அடிக்கோல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி தலைமையினுடைய ஆட்சியில் 80% பணியெல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாற்றப்பட்ட உடனே 20% பணி தான் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிற காரணத்திற்காக 4 வருஷமா அந்த 20% பணியை இழுத்தடிச்சு இப்போதான் நிறைவேற்றிருக்காங்க. அதன் காரணமாக அந்த நிறைவு விழாவை அங்கே இருக்கிற விவசாயிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழாவாக கொண்டாடினாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோடைய புகைப்படம் மட்டுமே இருந்தது. அந்த விழா ஈரோடு மாவட்டத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு அவர் கூறிய காரணம், என்னை வளர்த்தது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர். அதன் காரணமாக அவருடைய ஃப்ளெக்ஸில் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லாதனால, புகைப்படம் இல்லாதனால நான் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையே அது வரவேற்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே 20 வருஷத்துக்கு முன்னாலேயே செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு சசிகலா அவர்கள் சிறை செல்லும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் செங்கோட்டையன் அவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் பணி நியமனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமைச்சராகவும் நியமிச்சுட்டு போயிருந்தா கண்டிப்பாக 4 வருஷம் கழித்து சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வந்த உடனே செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக தலைமை பொறுப்பு மற்றும் முதலமைச்சர் பதவியை சசிகலா அவர்களுக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய தகுதி செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அதன் காரணமாக தான் சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வந்த பின்னாடி அவரை தலைமை பொறுப்பு ஏற்கவோ அல்லது கட்சியில் சேர்த்துக்கொள்ளவோ எந்த விதமான நடவடிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம் செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக நினைச்சிருக்கிறாரு. அதனால தான் அது நடந்திருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஜெயலலிதாவோட படமோ எம்ஜிஆரோட படமோ போடுறது பிரச்சனை கிடையாதுங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படம் போட்டது தான் பிரச்சனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியில் ஒரு ஜெயலலிதாவோ ஒரு எம்ஜிஆராகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளருவதை விரும்பவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் செங்கோட்டை மூத்த தலைவராக இருக்கின்ற, மூத்த அமைச்சராக இருந்த, முன்னோடி தலைவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா செங்கோட்டையனுக்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து கட்சியில் சேர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு ஜூனியர் முதலமைச்சராக ஆகியிருப்பதை அவர் விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த தலைவர். அவர் இன்னும் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு வருவதற்காக இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு எந்த விதமான பதவியுமே இல்லாமல் கட்சிக்காக பணியாற்றினால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக கோகுலா இந்திரா அவர்களும் கட்சி தொடர்களிடையே பேசும் பொழுது தான் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். அதுவும் உண்மை. காரணம், கோகுலா இந்திரா அவர்கள் சசிகலாவுடைய ஆதரவாளர். அதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழு
சசிகலா ஆதரவில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக ஓரங்கட்டி விட்டார்கள். அதே போல தான் கோகுலேந்திரா அவர்களும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சசிகலா புகழேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்குண்டான பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போலவே இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், கோகுலேந்திரா, தங்கமணி, வேலுமணி இன்னொரு பக்கம் கட்சியை உடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து பணியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சி தங்கமணி, வேலுமணி இவர்கள்லாம் வச்சு கட்சியை முடக்குவதற்கு உண்டான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதத்துடன் இடி ரெய்டெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் மீது நடத்தப்படுகிறது. அப்படி இடி ரெய்டுக்கு தகுதியற்றவர்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இடி ரெய்டுக்கு தகுதியற்றவர்கள் தான் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள். அதே போலவே ஓபிஎஸ் அவர்களும் தன்னால் முடிந்த அவர்களுக்கு சசிகலாவுடன் சேர்ந்து கட்சியை பிளவுபடுத்துவதற்குண்டான முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். எடப்பாடி, செங்கோட்டையன் இவர்களுடைய பிரச்சனை பெருசாக்கி சேட்டலைட் ஊடகங்கள்லாம் இதை விவாதித்து கட்சியை உடைக்கிறதுக்கு உண்டான பணியை திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, கட்சிக்குள்ளார அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற, பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி எதிர்ப்பதற்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏன்னா ஒரு 4 வருஷமாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இருக்கிற கட்சி முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுடனே நேரடியாக தொடர்பில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால தான் ஒரு 60% எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கின்றார். சரி, எடப்பாடி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சசிகலாவா அல்லது தினகரனா? சசிகலாவை இப்போ இருக்க தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தினகரன் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. அதனால் எடப்பாடிக்கு ஒரு மாற்று தலைவர் இப்போதைக்கு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முயற்சியாவது இந்த முறை படிக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.